இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு தினமும் நாம் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நம்மை குறித்த திட்டங்கள் நிறைவேற நாம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். இப்போ ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனத்திற்காக, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது, என்ன பலன் வருகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, ஒரு கழுகை ஓமானப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி பலன் அடைவார்கள் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கழுகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அது வயதாகி சோர்ந்து போகும் பொழுது, அதற்கு இறை பிடிக்க முடியாமல், பறக்க முடியாமல் சோர்ந்து போகும் பொழுது என்ன செய்யுமாம்? அது போய் காத்திருக்குமாம். அது தன்னை தாழ்த்தி உயரமான இடத்திலே போய் தன்னுடைய சோர்வான இறகுகளை எல்லாம் பீய்த்து போட்டு அதனுடைய அலகுகளை எல்லாம் அந்த பாறையிலே உரசி, அதனுடைய நகங்களை எல்லாம் பாறையிலே உரசி அது காத்திருக்குமா. அந்த இறகுகள் இல்லாத ஒரு கழுகை போல அது காத்திருக்குமா. அப்போ அதிலிருந்து புதிய இறகுகள் முளைத்து அதனுடைய அலகுகள் எல்லாம் கூர்மையாக்கப்பட்ட பிறகு அது திரும்ப எழும்பும். முன்ற இருந்ததை விட அதிக பலனடைந்து உயர எழும்புமா. பிரியமானவர்களே, அந்த காத்திருந்த நாட்களில் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் தன்னை தாழ்த்தி நாம் காணப்பட்டாலும் அந்த தாழ்மை அது நம்ம என்ன பலனடைய செய்யும்? எதுல பலனடைய செய்யும்? தாழ்மை உள்ளவர்களாய் உருவாக்கும், விசுவாசம் உள்ளவர்களாய் உருவாக்கும். அந்த உபத்திரவப்பட்டு சோர்ந்து போன அந்த நேரங்களில், அந்த காத்திருந்த நேரங்களில் நாம் கர்த்தர் பலனடைய செய்வார் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் காத்திருந்த நேரத்தில் கர்த்தர் அவனை புடமிட்டு உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். எந்தெந்த காரியங்களில் நாம் பலவீனமாய் காணப்படுகிறோமோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் நம்மை புடமிட்டு அவர் நம்மை உருவாக்குவார். விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய் அது நம்மை உருவாக்கும். அப்போ பலன் அடைவாம். நாம் பலன் அடைந்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது, அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று நான் பார்க்கிறோம். இப்போ அவர் யோசுவாவினுடைய காலத்திலே, மோசேயினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது, யோசுவா என்கிற வாலிபனை கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். மோசே கர்த்தரை முகமுகமாய் அவரை சந்தித்து அவரோடு கூட பேசக்கூடியவன். ஆனா யோசுவா கர்த்தருடைய அந்த கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அப்ப அந்த தேசத்திலே அவர்கள் சுதந்திரிக்க போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா அவனை கால் மிதிக்க இடம் எல்லாம், அந்த இடத்தை முழுவதும் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்றார். அப்போ அவருடைய சமூகத்தை விடாதபடி அவருடைய கூடாரத்திலே காத்திருந்ததினால் அந்த யோசுவாவும் காலேபும் அவர்கள் அவங்க போய் வந்த அந்த தேசத்தை தேவன் காண்பிக்கும்படியாய் செய்தார். அந்த மோசேக்கு கூட அந்த தேசத்திலே சுதந்திரித்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கல. ஆனா அந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அவங்க போய் வந்த அந்த இடமெல்லாம் சுதந்திரித்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைத்தது என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நான் பார்க்கிறோம். ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது
அவர் புது பலன் நம்ம அடைய செய்கிறார். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கிறார். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. பன்னாளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அவள் வரும் பொழுது தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று அவருடைய பாதத்திலே காத்திருந்து மன்றாடி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். தானியேல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேல் அவருடைய சமூகத்திலே நித்தமும் அந்தி சந்தி ஒவ்வொரு வேளையிலும் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் காத்திருந்து ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீர் எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். மோசே அவருக்காக அவருடைய சமூகத்திலே பர்வதத்திலே அவன் காத்திருந்தான். இரவும் பகலும் புசியாமல் அவன் காத்திருந்தான். அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இந்த உலகத்திலே இல்லை, உண்மை உள்ளவன் இந்த பூமியில இல்லை என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். தானியேலை குறித்து எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று, தாவீதை குறித்து நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும், மோசேயை குறித்து நீர் எங்கும் உண்மை உள்ளவன், நீ சாந்த குணமுள்ளவன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு அவருடைய சமூகத்திலே காத்திருக்க விரும்பினவர்கள், இரவும் பகலும் அவருடைய சமூகத்தையே தேடின பரிசுத்தவான்களாக இருக்கிறபடியினால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்காக அனுதினமும் காத்திருக்கும் பொழுது, அனுதினமும் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். நம்மேல் அவர் பிரியமுள்ளவர்களாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களை, காத்திருத்தலை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் எத்தனையோ காரியங்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை அனுதினமும் நம்ம அன்றாட அப்பத்தை நமக்கு தரும்படியாக அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நமக்குள்ளே நாம் வைத்திருக்கும் பொழுது அது நம்மை மனமகிழ்ச்சியாக்கும், நம்மை வெளிச்சத்திலே நடத்தும். அதுவே நமக்கு தீபமும் வெளிச்சமுமாக அது காணப்படும் என்பதை குறித்து பார்த்தோம். அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது மரணத்திலிருந்து நம்மை விலக்கி அது நம்மை பாதுகாக்கிறது, பஞ்ச காலத்தில் நம்மை விடுவிக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு, விசுவாசத்தோடு, தாழ்மையோடு நாம் காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் நேர்த்தியான நேரங்களிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி, இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த நேரத்தை மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், காத்திருப்பதை குறித்து ஆண்டவரே தியானிக்கவும், வேதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல உம்முடைய வார்த்தை ஒன்றும் வீணிலே திரும்பாதபடிக்கு அது ஆண்டவரை தான் விரும்பினதை செய்து காரியமாகும்படி வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறபடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, விளைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்குண்டான பலனை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை என் தேவ நீர் அறிவீர் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு அல்ல என்று எழுதியிருக்கிறது அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு ஆண்டவரே காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருங்க. கடைசி பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி கடைசி பரியந்தம் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் பொறுமையோடும் காத்திருக்கவும் ஒரு உதவி செய்யுங்க. கேட்ட வார்த்தைகளை தேவரீர் ஆசீர்வதிங்க. அவைகள் வீணாய் போகாதபடிக்கு அவங்க நூறத்தனையாய் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த மகிமை டிவி ஊழியத்தை கர்த்தர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களும் உம்முடைய தரிசனங்களும் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும்படியாய் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பத்திற்கும் தேவரே நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். எல்லா இடைஞ்சல்களையும் எல்லா இடையூறுகளையும் தடைகளையும் நீக்கி உம்முடைய மகிமை இந்த ஊழியத்தின் மூலமாக வெளிப்பட செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.